ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்ப யூஸ்வலாக இருந்தாலுமே நம்ம எப்போவுமே அதை கடைப்பிடிச்சோன்னா நம்ம குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இந்த எப்போ பார்த்தாலும் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கறது, இல்லைன்னா டிஃபன் பாக்ஸுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாமல் அவங்களுக்கு ஒரு சில சமயத்தில் அவங்களுக்கு பிடிச்சதே போட்டு கொடுப்போம். இல்லை நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் சாப்பிடணும் நம்ம கம்பல் பண்ணுவோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா சாப்பிடட்டு ஒரு 2 டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயே நிறையா வச்சு கொடுக்கறது நம்ம பண்ணவே கூடாதுங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுட் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாதி சாப்பிட்டு பாதி கொண்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா அதை ஃபுல்லாக சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குழந்தைங்க வந்து அளவுக்கு மீறியும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு நமக்கு தெரியும், பேரண்ட்ஸாக இருக்க நம்மளுக்கு தெரியும், இதை சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப சாப்பிட வச்சு கிளாஸில் தூக்கம் வர வச்சோ இல்லை அங்கே தான் வந்து அவங்களோட வயசு பசங்களோட பிள்ளைங்களோட ஆக்டிவாகவும் பேசி சிரித்து கிளாஸை கவனித்து அதே மாதிரி டைமில் போய் விளையாட முடியும். அப்போ நம்ம ஓவராக ஃபுட்டு கொடுத்து அவங்கள டயர்டாக்கி ஒரு லேசினஸை நம்ம உருவாக்கக்கூடாது. எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரி நம்ம ஃபுட்டுக்கு வந்து பார்த்து அவங்களோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ராக்டிஸ் இருக்கோ அப்படி கொடுக்கணும். அதே மாதிரி ஃபுட்டில் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம சவுத் இந்தியன்ஸில் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி கொடுப்போம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பீட்ரூட் இட்லி, பாலக் இட்லி, அதே மாதிரி கேரட் இட்லி, இதில் பாலக் இட்லியோ இல்லை கேரட் இட்லி, பீட்ரூட் இட்லியில் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பொடி இட்லியாக கூட நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாங்க. கொஞ்சம் மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து அதை சாப்பிட வந்து விருப்பப்படுவாங்க. அது டிஃபன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் போது அதை அவங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் சாப்பிட்லாம். எப்படியோ காய்கறிகளை கொடுத்து கஷ்டப்படுத்த சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து நம்ம காய்களை கொடுத்த மாதிரியும் இருக்கும். நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1-2 நாள் கொடுக்கும்போது ஓகேவாக இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே பணியாரமாக கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறதுல தப்பே கிடையாதுங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க. பிடிச்சி சாப்பிடும் போது எனர்ஜி கிடைக்கும். அதில் நல்ல வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். குழந்தைங்களாம் இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும்ங்க, எவ்ரிடே வந்து நம்ம நட்ஸு சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியங்க. அதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்க காலையில் வீட்டிலேருந்து போகும்போது சாப்பிட்டு போனாங்கனாவோ பால் குடிச்சிட்டு போனாங்கனாலோ பஸ்ஸில் போகும்போது வாமிட் வர சென்சேஷன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5-6 முந்திரியோ இல்லாட்டி பாதாமோ நம்ம சாப்பிட வச்சு அனுப்பிச்சோன்னா அது வந்து கண்டிப்பாக அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் மெமரி பவருக்கும் அந்த வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நாமளுமே வந்துங்க வெளியில் கிளம்பும் போது சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் சாப்பிட்றதுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா அப்பப்போ நம்ம டேட்ஸ் நட்ஸும் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், குழந்தைங்களாவும் இருக்கட்டும், பேரண்ட்ஸாகவும் இருக்கட்டும், பாட்டி தாத்தாவாக இருக்கட்டும், நாம் உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்மளோட ஃபேமிலி லைஃபே நல்லாயிருக்கும். அதனால் எந்தெந்த ஒரு நல்ல பொருட்கள் இருக்கோ இல்லைன்னா நட்ஸ் இருக்கோ, தண்ணி நிறையா குடிச்சிட்டு நல்லா வாக்கிங் போயிட்டு ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க.